ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே நடக்காத ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஐபிஎல் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால வரைக்குமே நம்ம கடந்த ஒரு 15 வருடங்களாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்தியன் பிரீமியர் லீக் இது எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸோ 2024க்கான டீம்ஸ்மே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8 டீம்ஸ்மே அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எந்த ஒரு வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுக்கப்படாத ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஐபிஎல்ல இனி வரக்கூடிய ஐபிஎல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ தேர்ட் எம்பையர் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. தேர்ட் எம்பையர் வச்சு தான் நம்மளுக்கு எல்பிடபிள்யூ இந்த மாதிரி விக்கெட்ஸ், ரன் அவுட் எல்லாமே தேர்ட் எம்பையர் மூலயமா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கிரீனிங்ல காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போ 2024 ஐபிஎல்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு அதிக ஸ்பீட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதிக ஸ்பீட்ல மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேமராஸும் முன்னாடி இருந்த மாதிரி, அதாவது எல்பிடபிள்யூ எப்படி இருக்குமோ அந்த வியூல நம்ம எப்படி பார்ப்போமோ, பட் இந்த தடவை அந்த மாதிரி இருக்காது. எல்பிடபிள்யூ பார்க்கறதுக்கு மாறாக பல்வேறு வகையில கேமரா செட் பண்ணி ரொம்பவுமே ஒரு குயிக்கான வகையில எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இனிமே இந்த 2024 ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இதுவே இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இதுக்காக நிறைய அவங்க எக்ஸ்பென்ஸ் நிறைய பண்ணி தான் இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அம்பையருக்கு பார்த்தீங்கன்னா இது சர்ச்சை பண்ணுறதுக்கு, அதாவது விக்கெட் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸும் அம்பையர்ஸும் கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் எம்பையர் கால் பண்ணுவாங்க. தேர்ட் எம்பையர் கால் பண்ணி ஸோ அவங்க தான் டிசிஷன் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவுட்டா நாட் அவுட்டான்ற ஒரு விஷயமே எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியன் மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இங்கே நடக்கக்கூடிய மேட்ச் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்ராட் நடக்கக்கூடிய ஐபிஎல்க்கும் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு டீம் ஒதுக்கியிருக்காங்க. அம்பையர் இதுக்குன்னே ஒரு 15 அம்பையர் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப குயிக்காக பாஸ் ஆயிரும். ஸோ இவங்க விக்கெட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியப்பட்டிருக்கு. பட் இது ஆல்ரெடி முன்னாடியே இது இந்த மாதிரி சர்ச்சைகள் நடக்கும்போதே இது சொல்லப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இனிமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் அப் கேட்குற மாதிரி இந்த மாதிரியான சர்ச்சைகள் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிரிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக எஃபர்ட் பண்ணி, அதாவது விக்கெட்க்கு, எல்பிடபிள்யூக்கு, பவுண்டரி லைன்ஸு இதுக்கெல்லாம் கூட இது மூலயமா செக் பண்ணிக்கலாம். அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த விஷயம் தான் இது வரைக்கும் கிரிக்கெட்லேயே அதிகமாக பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது 2024ல் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, பண்ணப்பட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஐபிஎல் 2024ல் பார்த்தீங்கன்னா இதையுமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கலாம், ஒரு யூகிக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ வரப்போகிறதுன்னு தெரிஞ்சு எல்லா ஐபிஎல் பிரியர்களுமே ஆர்வமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தேர்ட் எம்பையர் இப்போ நியூவாக எடுத்திருக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கேமராஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ முன்னாடி இருந்த மாதிரி கேமராஸ் வியூஸ் கிடையாது. இப்போ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஐபிஎல் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான விக்கெட்ஸ் இவ்வளோ நாள் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.